இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. ஐயோ மறந்துட்டேன். இது வரை கேஷுவலா பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அப்பாவை பத்தி பையங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற வீடியோ தான். நம்ம ஆல்ரவுண்ட் ஐயப்பன் அப்படின்ற வீடியோல இருந்து பார்க்க போறோம். ஆமா ஓகே. சினிமா சைடுல எனக்கு அட்வைஸ் வந்து தர மாட்டாங்க. ஏதாவது ஒரு இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அத வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து அவர் பார்த்து அனலைஸ் பண்ணி எனக்கு இது பிளஸ் இது மைனஸ்ன்னு வந்து சொல்லிடுவாரே தவிர மற்ற டைம்ல எல்லாம் வந்து எப்படி நடிக்கணும்னு அவரை பிலீவ் பண்றதோ அதுதான். நீ எப்படி நடிக்கணும், இப்படிதான் நடிக்கணும்னு நீ நடிச்சு காட்டி சொல்லி வர வைக்க முடியாது. அப்படி வர வச்சாலும் அது வந்து 100% கிடையாது அந்த மாதிரி சொல்லுவாரு. மற்றபடி அவர் சொல்ற லைஃப் லெசனை தான் நம்ம வந்து பக்காவா அந்த லைஃப் லெசனை நம்ம எதுல வேணா போட்டுடலாம். ரிலேஷன்ஷிப்ஸ்ல போடலாம். ரிலேஷன்ஷிப்னு வெறும் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கிடையாது. வந்து யாரோட இப்போ ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ரிலேஷன்ஷிப் வேணாலும் வீட்டில் ரிலேஷன்ஷிப் வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி சில்வர் ஸ்டார் சலோன் ராக்கி படத்துல வந்து ஃபைட்டை விட அவர் லைஃப் லெசன் தான் ஜாஸ்தி சொல்லுவாரு. அதுதான் மேட்ச்ல யூஸ் ஆகும். அந்த மாதிரி அவர் சொல்ற லெசனை வந்து நம்ம எதுல வேணா போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லுவாரு. எங்க அப்பாவோட டெத் வந்துட்டு இட் வாஸ் நாட் லைக் அவர் ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம இறந்தது அந்த மாதிரி கிடையாது. இட் வாஸ் வெரி சடன் அந்த மாதிரி. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஷாக் தான். ஸோ அந்த பாயிண்ட்ல எல்லாருமே ரொம்ப அப்போதான் க்ரோயிங் ஸ்டேஜ். நான் அப்போதான் சினிமா என்ட்ரா இருக்கேன். என் தம்பி ரொம்ப சின்ன, என் அக்காவுக்கு அப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே ஹாஃப் டேட்டா இருந்தது. ஸோ அந்த பாயிண்ட்ல வந்துட்டு எங்க அம்மா ஸ்ட்ராங்கா இல்லைன்னா எவ்ரி திங் வுட் ஹவ் ஃபாலோன். ஸோ என் அப்போட இடத்த வந்துட்டு என் அம்மாவும் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது. ஸோ ஐ திங்க் ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் டு டூ தட். அண்ட் இன்ன வரைக்கும் அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் அது வந்துட்டு க்ரோ ஆகிட்டே இருக்கீங்க எல்லாருக்குமே. எங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டாருனாலே தூங்குற மாதிரிலாம் நடிச்சிருவேன். தப்பு அப்படியே கண்ணு ஒண்ணு படுத்துறாங்க. இன்னொன்னு எங்க அப்பா கூட நான் ஒன்னா இருந்த லாங் டேஸே லாக்டவுன் மட்டும் தான். சோ அதுலதான் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சது. நான் என்னைக்குமே எனக்கு இருந்து பேச மாட்டீங்களா? ரொம்ப அதிகம் ரொம்ப பேசிக்க மாட்டேன். பயமா இருக்கும். தூங்குற மாதிரிலாம் நடிச்சிருவேன். தப்பு அப்படியே கண்ணு ஒண்ணு படுத்துறாங்க. ஏய் நடிக்காதடா அப்படின்னு. ஐயோ எந்திரிச்சா ஐயோ வேணாம்ப்பா. ஏன்னா எங்க அப்பா கிட்ட கேட்டேன்னு, ஏன் இப்படி இருக்கீங்க என்கிட்ட? இப்ப அவங்க நல்லா பேசுறீங்க, இப்போ கொஞ்சம் ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸா நல்லா பேசுறோம். நல்ல விஷயம் அது. ஆனா நான் கேட்டேன், அப்போ ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது நீங்க ஏன் என்கிட்ட வந்து ஒழுங்காவே பேசல சின்ன வயசுல கேட்டேன். அப்போ அவர் சொல்றாரு, இல்ல உனக்கு வந்து ஒரு 18+ ஆனதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட வந்து பேசலாம்னு நினைச்சேன். ஒரு 20 அந்த மாதிரி. ஏன்னா சின்ன வயசுல எனக்கு வந்து பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. 18 வயசானதுதான் நீ லைஃப் பார்க்க போற. அந்த ஸ்டேட்ல தான் நான் ஒரு அப்பாவும் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். இப்ப அது நடக்குது. எனக்கு அது ரொம்ப ஹாப்பி. இப்போ நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஒரு காலத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா மாதிரி எல்லாம் எங்க அப்பா இருக்க மாட்டாரான்னு நான் நினைச்சிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க அப்பா மாதிரி எங்க அப்பா எங்களை நம்பினா நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படி ஆயிடுச்சு இப்போ. The one thing that I admire from him from his starting till now is its dedication and love towards his job and what and all he wants to learn even till now. Okay. That keeps him alive and he learns more and he goes to higher stages, right? அப்பாவோட பேர்ல வரக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். அதனால மாஸ்டர் நான் என்னைக்கு பார்த்தேன்னா, ஒரு நாள் நான் அப்பாவோட ஷூட்டிங் சாப்பாடு கொடுக்க போனேன். கொடுக்க போனப்போ எனக்கு ஃபைட் சீக்வன்ஸ் பார்க்க ரொம்ப பிடிக்கும் சார். ஆனால் நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்நேரம் மாஸ்டருக்கு ஒரு வணக்கம் வச்சுப்போ அவர் மூஞ்சில நான் பட்டிருக்கேன். நான் என்ன பண்ண முடியும்? அப்பா வேற நான் வேற. அதனாலதான் இன்ட்ரோடியூசிங் சூர்யான்னு போட்டிருந்தாங்க. அப்பா சந்தோஷப்பட்டாரு, அம்மா சந்தோஷப்பட்டாங்க. பட் ஆனா அவர் வேற நான் வேற. அதனாலதான் இன்ட்ரோடியூசிங் சூர்யான்னு போட்டிருந்தாங்க. சூர்யா விஜய் சேதுபதினு போடல. இல்ல இதுல அறிமுகமாகும் போது அப்பா உங்களுக்கு கொடுத்த அட்வைஸ் என்ன? நான் எதுவும் கேட்டுக்க மாட்டேன். பயமா இருக்குப்பா அப்படின்னு போன் பண்ணி சொன்னேன். அவர் வந்துட்டு பாத்துக்கலாம்டா அப்படின்னாரு. எங்க அப்பா வந்து ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பர்சன். இந்த இதுல ஆடியோ கம்மியா இருக்கு. அவரோட மகான்ல ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் நான் நேர்ல ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணிருந்தேன். ஸோ ஒரு இன்டென்ஸான சீன் நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பயங்கர டயர்ட் ஆயிட்டேன். பட் அவர் இன்னமும் இந்த வேலை அந்த வேலை நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ அப்போ கேட்டேன் அவர்கிட்ட, என்னப்பா எனக்கு எனர்ஜி இல்லைன்னு உனக்கு இப்படி இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மேபி பிகாஸ் ஐவ் ஸ்ட்ரகிள்ட் so much for this. அதாவது இந்த ஒரு ப்ரொஃபஷன், இந்த ஒரு ஸ்பேஸ், இந்த ஒரு
இதுக்காக நான் அவ்வளோ போராடுறதுனால இதெல்லாம் எனக்கு ஒரு சாதாரணமான விஷயம்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அதை சொல்லி முடிச்சோடனே அவரு ஸோ அப்போ எனக்கு ஒரு பெரிய ரியலைசேஷன் இருந்துச்சு. he is something very special and I hope that for him also this movie works out big time. என்ன குடிச்சதுக்கு என்ன அளவு நீங்க இதை பண்ணு. ஏன்னா நான் ரொம்ப குட் ஸ்டூடெண்ட். ஸ்கூல் படிக்கும்போது யார் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன். அப்போதுல நம்பி எனக்கு அந்த நீ பண்ணு, நீ தாராளமா மியூசிக் பண்ணு, போறோம் ஸ்டடீஸ் போறோம், காலேஜ் வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன விட்டேன். என்னோட பேரண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ மக்களே, உங்க லவ் இம்மென்ஸா இருந்திருக்கு. நான் யாரையா மிஸ் பண்ணிருந்தேன்னா தயவு செய்து மன்னிச்சிருங்க. எனக்கு இப்போ என்ன தோணுதோ நான் அப்படியே பேசிட்டு இருக்கேன். தேங்க்யூ சோ மச். லவ் யூ ஆல் மக்களே. தேங்க்யூ. இந்தியால இருந்து ஒரு ஆக்டர் கூட்டு போனா யாரை கூட்டு போவீங்க? ஃபர்ஸ்ட் மெண்டே கொடுத்தா அப்பா தான். ஆமா. அப்ப ரீசன்ட்டா சிக்மா அவர் சூட்டுக்கும் இவர் சூட்டுக்கும் ஏன் Black and White கார்ப்பரேட் கொடுத்துருவாங்க. இது அதனால போட்டுருப்பாங்க. தங்கச்சிக்கும் சரி ஆர் எவ்ரிவன் ரிலேட்டட் டு மை ஃபேமிலியும் சரி எல்லாருக்குமே இது ஒரு கேர்ஃபுல்லா அண்ட் கான்ஷியஸா நாங்க இருந்துதான் ஆகணும். பிகாஸ் தட் இஸ் வாட் தி சிச்சுவேஷன் இஸ் ரைட் நவ. ஐ ரியலி லைக் தி அட்வைஸ் ஹி கேவ். ஹி வாண்டட் மீ டு பில்ட் மை ஓன் ஐடென்டிட்டி. நான் எதையும் பிரேக் பண்ணணும்னு நினைக்கல, பட் வேற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும்னு நினைக்கல. இஃப் நானா இருந்தா மக்கள் அதை புரிஞ்சுப்பாங்க. எனக்கு எல்லாரும் அப்படி அப்சர்வ் பண்றது பிடிக்கும். சின்ன வயசுல அப்பா ஷூட்டிங் பண்ணும்போது ஆமா ஆமா பண்ணிருக்கீங்களா? இது 2 தடவை 3 தடவை போயிருக்கலாம். என்ன அதாவது சினிமால இருந்து என்ன டோட்டலா தள்ளி தான் வச்சிருந்தாரு. நான் படிக்கிற அவருடைய மெயின் இது என்னன்னா நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது. ஒரு டைம்ல நான் அவர்கிட்ட என்னுடைய ஆசையை நான் அவருக்கு சொன்னேன். அப்போ கூட என்ன சொன்னாருன்னா, நீ படிச்சு முடி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா நான் +2 படிக்கும்போது அவர் இறந்து போனது. ஸோ ஆஃப்டர் தட் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு கிராஜுவேஷன் ஐ டிட் மை இன்ஜினியரிங். நான் இப்போ ரேகிங் உண்டு காலேஜில். ஸோ ரேகிங் பொழுது அவங்க பேச தான் எனக்கு இந்த அளவுக்கு அப்பாவுடைய ஆக்டிங்கை நேசிச்சாங்கன்றது எனக்கு தெரியாது. அவர் இவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணார், இப்படி பண்ணார், அப்படி பண்ணார், உனக்கு ஏன் நடிக்க வரல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டிருக்காங்களா சார்? அது ஜெனரல் क्वेश्चन. ஃபர்ஸ்ட் டைம் அப்பா வீட்ல பார்க்கும்போது he is my father. அப்பாவா தான் இருந்தாரு. ஒரு ஆக்டர் கார்த்திகா நான் பார்த்தது இல்லை. சின்ன வயசுல 2 வாட்டி என்னை ஷூட்டிங் ஸ்பாட் கூட்டிட்டு போயிருக்காரு. ரொம்ப கரெக்ட். ஆனா மற்றபடி நான் அவர் நடிக்கிறது பார்த்தது இல்லை. அவர் படம் அதிகமாக பார்த்தது இல்லை. எதுவுமே இல்லை. ஹாஸ்டல் லைஃப்ல ஸோ we don't get to see much movie. ஸோ I don't watch movies. ஸோ நான் பார்க்கல. ஸோ எந்த எக்ஸ்போஷனும் ஆக்டர் கார்த்திக் யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாரும் சொல்லுவாங்க என்கிட்ட, அப்பா எப்படி never believed it. எனக்கு வீட்டில் அவர் கொஞ்சம் ஆப்போசிட்டா இருப்பாரு. ரிலாக்ஸ், சில்ட் அவுட். அது எப்போதுமே ஜோக் அடிச்சுட்டே இருப்பாரு. பட் இஸ் வெரி ரிலாக்ஸ், சில்ட் அவுட். அந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க எல்லாமே அப்பாவோட எனர்ஜி பத்தி பேசுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு வீட்டில் ரொம்ப கூலா இருப்பாரு. பேசும்போது டக்குன்னு ஒரு எனர்ஜி வரும். அவருடைய கூலா இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்ல 24/7 அந்த எனர்ஜி இருக்கு. எப்படி யோசிச்சுட்டு இருக்க, யார் இவரு, என் அப்பாவா இவரு அப்படின்னு யோசிப்பாங்க. நிறைய விஷயங்கள் அப்பாட்டேருந்து கற்றுருக்கேன், இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன். ஸ்டில் ஐம் நாட் ஷுவர் தட் அவரளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக சில விஷயங்கள் பண்ண முடியுமான்னு எனக்கே தெரியல. பிகாஸ் லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம். ஸோ தேங்க்ஸ் சுமதி மேம் ஃபார் திஸ். அண்ட் I'm really happy that my son is also here. As you said, 3 generations. So I'm really happy that this thing happened. Thank you. சரி, பட் ஆரம்ப கட்டங்கள்ல ஸ்டோரியை சூஸ் பண்றதுல டெசிஷன் எடுக்கிறதுல நீங்க அப்பா அப்படி நடந்ததா இல்ல எப்படி நடக்கும்? இல்ல, அப்பாக்கு இந்த SMS மாதிரி படம் எல்லாம் சுத்தமா பிடிக்காது. இல்ல சார், நம்ம ராம் கட்டளை தமிழ் ராம் மாதிரி படமும் அவருக்கு பக்கா தெளிவு. அப்பாவுக்கு பிடிச்சமான படம் தான். அவருக்கு அந்த மாதிரி தான் டெம்ப்ளேட். அந்த அவருக்கு ராம் மாதிரி படம் இதெல்லாம் இப்ப ஆபரேஷன் சக்சஸ்ரா, பேஷண்ட் டேட்ரா, இதெல்லாம் ப்ரொடியூசர் கொஞ்சம் கவலைக்கிடமா இருப்பாருடா. இது கலெக்ஷன் சாங் இல்ல, இதுல ஒரு மாஸ் ஃபைட் இல்ல, ஒரு 10 பேர் அடிக்கிற மாதிரி. சோ அப்போ ஆடியன்ஸ் வேற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. என்னால முடிஞ்சா என்னோட வாழ்க்கையில இன்னொரு 10 வருஷம் எடுத்து எங்க அப்பாவுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு 10 வருஷத்துக்கோ இன்னும் எவ்வளவு வருஷத்துக்கோ இன்னும் நீங்க நிறைய சினிமா எடுக்கணும், இன்னும் நிறைய கதைகள் இந்த மக்கள் கிட்ட சொல்லணும். ஒரு ரசிகனா, ஒரு லேர்னரா அதை நான் பார்த்து கத்துக்கணும்னு நினைக்கிறேன்.
என்னோட ஒவ்வொரு ஸ்டெப்னால ஏற்படுற பிரச்சனைகள் அது எல்லா இடத்துலயும் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து எங்க அப்பாவை எவ்வளவு தூரம் இறக்கி விட முடியுமோ நான் இறக்கி விட்டுட்டு இருக்கேனே அப்படின்னு வந்து இவர்கிட்ட இல்ல, நான் நிறைய பேர்கிட்ட வந்து நான் பேசியிருக்கேன். பட் அது எல்லாத்தையும் தாண்டி நீங்க அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி வெளில வரும்போது என்னை ஹெல்ப் பண்ண ஒருத்தரும் வந்து சொல்றது, உங்க அப்பாவுக்கு நாங்க பெரிய லெவல்ல கடமைப்பட்டிருக்கோம். எப்படி என்னெல்லாம் சொல்றது இல்ல, ஏதோ ஒரு ரூபத்துல உங்க அப்பாவுக்கு நாங்க வந்து பெரிய லெவல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதனால நீ ஜெயிச்சு வரணும்னு மட்டும் தான் எங்களோட பிரேயர் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஓ அவ்வளவுதானா? வேகமா நானும் அவர் ஏதோ பேசுவார்னு நினைச்சேன். அப்படியே ஃபுல்லா யார் யார் என்ன இதுன்னு போட்டாங்க. சஞ்சய் அவர் போட்டிருந்த பார்த்துருந்தேன். அது அதான் என்னென்னவோ கதை. நான் எதாவது சொன்னேன்ல, ஸ்டார்டிங்கே சொன்னேன், உங்க எதையுமே ரூமரை வச்சு நம்பாதீங்க. ஒருத்தவங்க ஃபேமிலிக்குள்ள என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இவங்க பத்திரிகை எழுதுறவங்களா இருக்கட்டும், நியூஸ்ல போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை எல்லாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒருத்தவங்க சொல்றதா இருக்கட்டும், அது நம்மளுக்கு தெரியாது. இல்லை அவங்க லைஃப். இப்போ எங்க லைஃபே நான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் இப்போ வீடியோவில் ஒரு மாதிரி பேசுகிறோம்னா நாங்கள் ரியல் லைஃப்ல இன்னும் வேற மாதிரி இருப்போம். அதெல்லாம் எல்லாத்தையுமே காட்ட முடியாது. இல்லை நம்ம வீடியோவில் என்ன பேசணுமோ அதை அந்த லிமிட்டோட பேசிட்டு முடிச்சிருவோம். அந்த மாதிரி தான் எல்லாருமே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சில பேருக்கு அந்த பர்சனல் லைஃப்பை அதை வெளியில சொல்லி இது பண்ணி சொல்ல மாட்டாங்க நிறைய பேர். இப்போ நிறைய சினிமா ஆக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பர்சனல் லைஃபே யாரு, அவங்க ஒய்ஃபு, அவங்க பசங்க எத்தனை பேர் என்னன்னு மேக்சிமம் சொல்லியிருக்கே மாட்டாங்க. நிறைய பேருக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க பர்சனல் லைஃபை வச்சுப்பாங்க. அந்த மாதிரி தான் சில பேர் இருப்பாங்க. ஒரே ஒரு இன்டர்வியூ தான், ஒரு இன்டர்வியூ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுமே குளிக்க விட்டு போயிட்டு. ஏன்னா எல்லாரும் அதை வச்சு ஒரு பயங்கர கதை கட்டி அப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதையுமே எடுத்து அந்த ஒரு கிளிப்பை மட்டும் எடுத்து என்னமோ போடுறாங்க. இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது இந்த வீடியோ யாருமே ஃபுல்லாவே பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைச்சு அந்த தைரியத்துல போட்டுட்டு இருக்காங்க. அதான் சொல்றேன்ல, அதாவது கிளப்புறவங்க கிளப்பிக்கிட்டு தான் இருப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேர் உண்மையிலே கஷ்டப்பட்டு அந்த அபியங்கரா இருக்கட்டும், அவர்லாம் ஸ்டார்டிங்ல அந்த நிறைய இந்த ஆல்பம் சாங்கா போட்டாரு. உண்மையிலே அவர் பாட்டுலாம் நாங்களுமே 2-3 ரியாக்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நிறைய இது மிஸ் பண்ணியிருப்போம். அதாவது உண்மையிலேயே அவர் மியூசிக்லாம் அந்த கருப்புலாம் எப்படி போட்டிருந்தாரு. டியூடுக்கெலாம் நாங்களே ட்ரோல் தான் பண்ணோம். அது மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா என்ன ஒரே மியூசிக்க ஒரு 10 வாட்டி யூஸ் பண்ணாரு. இல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த மியூசிக் அதாவது இப்போ இருக்கிறவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த மியூசிக்லாம் நல்லா தான் போடுறாரு. அவர் மெலடியெல்லாம் நல்லா தான் போடுறாரு. அதே மாதிரி பிஜிஎம்மும் சூப்பராக தான் போடுறாரு. அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி பையன் அந்த ஒரு அது அவர் ஏதோ நல்ல அதாவது நான் அப்பாவை நம்பி வரல, அப்பாவை பேரை வச்சுட்டு அவர் அப்படி சொல்லணும்னு வந்தாரு. அது ட்ரோல் மாதிரி மாறிடுச்சு. அது அவர் ஏதோ ட்ரை பண்ணாரு, அது இப்படி உள்டாவா ஆயிடுச்சு. நீங்க சொல்லவே வேணாம், எங்களுக்கே தெரியுது பார்த்தாலே உங்க அம்மா. நிறைய பேர் அதாவது அவங்க அப்பா எவ்வளவுதான் பெருசா இருந்தாலும் இவங்களோட திறமைன்னு இருக்குல்ல எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி முரளி பையன் அதர்வாவா இருக்கட்டும், முரளியோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சு இந்த ஹீரோயின் கூடயுமே எந்த ஒரு கெட்ட பேரு ஒரு இல்லாத ஒரு நல்ல ஆக்டரா இருப்பாரு. அந்த படத்துலயுமே ரொமான்ஸ் பண்ணாலும் ஒரு டீசன்சி இருக்கும். ஒரு படத்துல ரொம்ப டூ மச்சா அந்த இது பண்றது அது பண்றது அந்த மாதிரி இருக்காது. ஒரு படத்துல எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருக்கும். அவரோட இன்டர்வியூலாம் நானுமே பார்த்துருக்கேன். நல்ல டீசெண்டா இதாக தான் பேசுவாரு. ஆனா அது உண்மையிலே அவர் போனது எனக்கு தெரிஞ்சு அவர் இருந்திருந்தாருன்னா நிறைய படம் இப்போ வந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரம்லாம் நடிச்சிருப்பாரு. நல்லா இருந்திருக்கும் அவரோட இதெல்லாம். அது எனக்கு தெரிஞ்சு மிஸ் தான். அதான் சொன்னாரு, உடம்பு சரியாம போயிருந்தாரு வேற, திடீர்னு கஷ்டம் தானே எல்லாருக்குமே. என்னதான் சினிமாவா இருக்கட்டும் இதா இருக்கட்டும் என்ன இருந்தாலும் அவங்கவுங்க ஃபேமிலியில அவங்க அப்பா மிஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே மாதிரி ஜீவா அவரு சொன்னது இல்ல, அந்த அவங்களோட ப்ரொடக்ஷன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டான ஒரு படத்துக்கு தான் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரியே இருக்கும் அவங்க படம் ஃபுல்லா. அது வச்சே தெரியுது. அதான் சிவாமன் சக்தியே அந்த படமே அவருக்கே பிடிக்காது அடிக்கிறேன். ஆமா ஆமா நல்லா இருந்துச்சு. வீடியோ சூப்பரா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்